ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹபீப்ஸ் vlogs. ஸோ இந்த வீடியோ என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் கைஸ். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டுன்றது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவே இருக்க போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 3 கப் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த 3 கப் நூடுல்ஸில் வந்து எந்த கப் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கம்பேரிசன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ நான் என்ன நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஸ்பைசி நூடுல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறமா மசாதார் மசாலா நூடுல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸு, அப்புறமா சில்லி சூப்பர் ஹாட் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு 3 விதமான நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 நூடுல்ஸுமே வந்து சொல்லி பார்த்திங்கன்னா, ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம், எனக்கு எமர்ஜென்சி பசிக்குது அப்படின்ற சமயத்தில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து ஒரு கம்பேரிசன் வீடியோவாக நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது எல்லாமே வந்து நான் எல்லாமே செட்டப்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், 3 நூடுல்ஸ்லேயுமே வந்து ஹாட் வாட்டர் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ அது ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ 3 ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 3 ஃப்ளேவர்லேயுமே வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 to 10 minutes கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கம்பேரிசனோட ரிசல்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். சரி, எனக்கு திடீர்னு சரி ஷாப்பிங் போனோம், அங்கே இந்த கப் நூடுல்ஸ் பார்த்தேன். சரி, இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ போட்டால் 100ல் ஒரு 2 பேருக்கு யூஸ் ஆனால் கூட அது எனக்கு நல்லது தானே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க, அது ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆகிட்ட அப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவேன். 3த்தில் வந்து அந்த சில்லி நூடுல்ஸ் பார்க்கும்போது தான் லைட்டாக எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த சில்லின்றதுனாலே எனக்கு ஆகாது, ரொம்ப ஸ்பைசி அப்படின்னாலே எனக்கு ஆகாது. அதை டேஸ்ட் பண்ணியே நான் என்ன ஆக போகிறேன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அது ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது, உள்ளே ஃபுல்லாகவே சில்லிஸ் இருக்குங்க. மேலே ஃபுல்லாக நிறைய சில்லிஸ் இருக்குது. ரெட் சில்லி போட்டிருக்காங்க, க்ரீன் சில்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ப்ளஸ் பயமாகவும் இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அந்த ஜோலோ சிப் சேலஞ்செல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக இருக்கும் எனக்கு. நானும் அதை ட்ரை பண்ணுன்ட்டு. ஆனால் ஐ நாட் தட் மச் ஸ்பைசி கை. எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இந்த மாதிரி ஸ்பைசி திங்ஸை நான் சாப்பிட மாட்டேன். ஸோ உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது. பட் இப்போ டைம் வந்து எனக்கு இன்னுமே வந்து டைட்டாக போயிட்டுருக்கனால என்னால் எதுவுமே அவ்வளோ நிறைய வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ நாளைக்குமே வந்து ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த வீடியோவும் கூட சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு எப்படியுமே வந்து ஒரு 5 minutes ஆகுது. ஸோ பார்க்கும்போதே தெரியுது, நல்லா வந்து பெருசாக ஆயிடுச்சு. ஸோ 3மே இப்போ வந்து கம்பேர் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியுமே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்னு சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பைசி சங்கி சிக்கன் ஃப்ளேவரு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஷியஸ் மசாலா ஃப்ளேவர். இது வந்து வெஜ்ஜு, இது நான்வெஜ்ஜு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா சில்லி சூப்பர் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர். நான் ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு சில்லினாலே ரொம்பவே பயம். அதனால இதை லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மசாதார், அந்த நார்மலாக அந்த கார்ன் போட்டு வெஜ் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப் இது. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசி சங்கி சிக்கன்
அது நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூடா இருக்கு. இந்த ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கு. ஸோ கடைசியாக அந்த சில்லி ஸ்பைசி அந்த நூடுல்ஸு ஐயோ பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கு. ரொம்பவே ரெட்டாக இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் வேற இருக்கு கைஸ் இதுல. காரம் தான். நான் சொன்னேன் இல்லையா, என்னால் வந்து கொஞ்சம் காரம் கூட என்னால் சாப்பிட முடியாது. இதில் அவ்வளோ காரமாக தான் இருக்குது. ஆமாம் கைஸ், இது ரொம்ப ஸ்பைசி. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மொத்த கம்பேரிசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ், நான் சாப்பிட்ட இந்த 3 நூடுல்ஸ்லையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டேஸ்ட் வைஸ் வந்து பெட்டராக எனக்கு எது பட்டுது அப்படின்னா இந்த வெஜ் இருக்குது பார்த்தீங்களா, டெலிஷியஸ் மசாலா ஃப்ளேவரு, இதுதான். கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ஆஸ் அ டேஸ்ட் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இது தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது காரமாகவே இருந்தாலுமே அதோட அந்த ஸ்பைசினஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. லைக் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது தி பெஸ்ட். இது அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக நம்ம நார்மல் மேகி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃப்ளேவர் எனக்கு வருது. என்ன ஒன்று லைட்டாக அந்த நான்வெஜ்னஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அந்த சிக்கனோட இந்த மாதிரி சங்க்ஸ் போட்டிருக்காங்க அதில். ஸோ அதுவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கில் இது நம்பர் 1 கொடுப்பேன். தென் திஸ் கோஸ் டு செகண்ட் பிளேஸ் அண்ட் இது வந்து 3rd. ஸோ யாராவது இந்த மாதிரி நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த கப் நூடுல்ஸில் வந்து டெலிஷியஸ் மசாலா ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அது தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க. அதே டைம் காரமாக பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சில்லி நூடுல்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் கைஸ். கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் கைஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் நம்ம சேனலில் போடுறது. அதனால் போக போக இன்னும் நிறைய திங்ஸ் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹபீப். பை பை கைஸ்.